பூசா சொல்றாரு பூமி கிட்ட, தம்பி உங்க சட்டை வந்துருச்சு. இது என்னோட சட்டை இல்லன்னு உங்களுக்கு தெரியாதா? முத்தழகு சொல்றாங்க, அண்ணே நான் பேசிக்கிறேன், நீங்க போங்க, நான் உங்களுக்காண்டி தச்ச புது சட்டைங்க, போட்டுக்கிறேங்கன்னு போட்டுக்கிறாரு உங்க சட்டைய பூமி அந்த ட்ரெஸ்ஸ போட்டதை பார்த்துட்டு முத்தழகு பூமியை எடுத்த மாடர்ன் ட்ரெஸ்ஸ எடுத்து பாக்குறாங்க. கற்பகத்துக்கிட்ட தனம் சொல்றாங்க, என் குழந்தை முத்தழகு கிட்ட இருக்குன்னா அப்பனா முத்தழகுக்கு பிறந்த குழந்தை யாருக்கிட்ட இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும் கற்பகம். அதுக்காண்டி என் குழந்தை அவங்களுக்கு தேவைப்பட்டுச்சு. பத்மாவதிய குழந்தைய முத்தழகுக்கு வாங்கி கொடுக்கணும். ஏகப்பட்ட கேள்வி எனக்குள்ள இருக்கு கற்பகம் சொல்றாங்க, இதெல்லாம் யாரு சொல்லுவா? உன் புருஷன் சொல்ல முடியாது, ரெட்டினா கிட்ட கேட்க முடியாது, அப்புறம் எப்படி தனம் தெரிஞ்சுப்ப? வீட்டுல ஒருத்தர் இருக்காரு, எல்லா விஷயமும் அவருக்கு தெரியும், இந்த விஷயமும் தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கு, அவர்கிட்ட கேட்டா எனக்கு பதில் கிடைக்கும். இப்படி யாரு பிள்ளை இருக்கா? சூச, அவருக்கு தான் ஓரளவாவது உண்மை தெரியும். கற்பகம் நீ கிளம்பு, நான் வேலைக்கு போயிட்டு வரேன். தனம் கேக்குறாங்க சூசை கிட்ட, என் மேல யாருக்கும் கோவம் இல்லையே, உன் மேல எனக்கே இருக்குமா, நான் தெரியாம பண்ணிட்டேன்னு விட்டுட்டேன். ஒரு குழந்தைய முத்தழகு இந்த அளவுக்கு நேசிக்கிறதெல்லாம் பெரிய விஷயம்னு சூச சொல்றாரு. அவங்க குழந்தைய அவங்க நேசிக்கிறாங்க, இதுல என்ன ஆச்சரியம் இருக்கு? எதை நினைச்ச அந்த மாதிரி பேசுன? முத்தழகம்மா அவங்க குழந்தைகிட்ட அவங்க அன்பா இருக்காங்க, உன் குழந்தைகிட்ட இருக்காங்க, இதுல ஆச்சரியப்படுறதுக்கு என்ன இருக்கு தனம்? நான் குழப்பத்திலே இருக்கேன்னு. சரி கவனமா இரு தனம். ஸ்வேதா நடந்ததெல்லாம் அமுதன் கிட்ட சொல்றாங்க. பேசி ஸ்பாயில் பண்ணிடாதீங்க ஸ்வேதா சொல்றாங்க. அக்காவுக்கும் மாமாவுக்கும் நாளைக்கு கல்யாண நாள், ஞாபகம் இருந்த மாதிரி தெரியலையே சொல்றாரு. அஞ்சலி கொடுத்த கொடசல்ல மறந்துட்டாரு போல இருக்கு அண்ணன். ஸ்வேதா சொல்றாங்க, அவங்க மறந்தாலும் நம்ம சர்ப்ரைஸ் கொடுத்துடலாம், நைட்டு கேக்கு கட் பண்றோம், ஏலகிரிக்கு போறோம். முதன் சொல்றாரு, நீங்க என் தங்க பொண்டாட்டிங்க. ஸ்வேதா சொல்றாங்க, எங்க அம்மா போன் பண்ணிருந்தாங்க, அர்ஜுனுக்கு டிராப்ஸ் எல்லாம் தீர்ந்துருச்சான், பார்த்துட்டு குடுத்துட்டு வந்துருங்க. அம்மாவதி அஞ்சலி கிட்ட கேக்குறாங்க, ஸ்வேதா என்ன சொன்னான்னு. அம்மா அவளை நினைச்சாலே பத்திக்கிட்டு வருதுமா. டாக்டர் என்ன சொன்னாங்க? போனே எடுக்கல அஞ்சலி. பால் குடுக்கற மதர் எனக்கு வேணும், டாக்டரை போய் நேரடியா பாக்கலாமா? டாக்டர் ஒத்துக்க மாட்டாங்க, அவமானப்படுத்தி தான் அனுப்புவாங்க. நான் முத்தழகு கிட்ட தோத்துற கூடாதுமா, பண்றது ரொம்ப சைல்டிஷா இருக்கு அஞ்சலி. அம்மா கிட்ட இருந்து குழந்தைய பிரிக்கிறதுக்கு ஒரு காரணம் வேணும். பால் குடுக்கற விஷயத்துல நீ மனிதாபிமானம் இல்லாமே நீ நடந்துக்கிறன்னு எனக்கு தோண ஆரம்பிக்குது. முத்தழகோட மீனாட்சியை அனுப்பி வைன்னு நான் சொன்னேன், நீ அனுப்பி வைக்கல. திரும்பியும் நீ பெரிய ரிஸ்க் எடுக்கிற அஞ்சலி, புரிஞ்சுக்கோ. நான் புரிஞ்சுக்கவே வேணாம், எனக்கு மீனாட்சி தாமா வேணும். உனக்கு ஓம் பொண்ணு முக்கியமா முத்தழகு பொண்ணு முக்கியமா? நான் நல்லா வாழணும்னு நினைச்சா என் கூட வாமா. அஞ்சலி வர்றேன் போ. அப்படியே உங்க அப்பனை உரிச்சு வச்சிருக்கடி அஞ்சலி. பூசண்ணை சொல்றத பார்த்தா முத்தழகுக்கு நார்மலா தான் குழந்தை பிறந்திருக்கு, பிரசவத்துல தப்பா எதுவும் ஆன மாதிரி தெரியல. அப்புறம் ஏன் குழந்தைய அவங்க வாங்கணும்? குழப்பம் தீரவே இல்ல கற்பகம், இதை எப்படி சரி பண்றது? கற்பகம் சொல்றாங்க, இதெல்லாம் யோசிக்காத தனம். கற்பகம் முத்தழகுக்கும் அஞ்சலிக்கும் ஆகாது, பத்மாவதி எதுக்கு முத்தழகுக்கு குழந்தைய வாங்கி கொடுக்கணும்? பெரிய வில்லங்கம் இருக்கணும்னு எனக்கு தோணுது. தெரிஞ்சுக்காம எனக்கு தூக்கமே வராது. கற்பகம் சொல்றாங்க, சில விஷயத்த தெரிஞ்சுக்காம இருக்கதே நல்லது தனம். பிள்ளைக்காண்டிதான் இதெல்லாம் செய்ய போறேன், என்ன பின்விளைவுகள் வந்தாலும் நான் பாத்துக்கிறேன். முத்தழகுக்கு தன்னோட பையன்தான் சரவணன்னு தெரிஞ்சிருக்கு, ஒருவேளை என் பையன்னு தெரிஞ்சிச்சுன்னா சரவணனோட நிலைமை. இப்ப நான் முத்தழகுக்கு பிரசவத்துல என்ன ஆச்சுன்னு தெரிஞ்சுக்க போறேன். கற்பகம் சொல்றாங்க, அதை எப்படி புள்ள தெரிஞ்சுப்ப? சேகரும் ரெட்டினாவும் சொல்ல போறதில்ல, அப்ப நான் டாக்டர் சொல்லுவாங்கல்ல, பிரியா டாக்டரை பார்த்து சரவணன் ஏன் பையன்னு தெரியும்னு சொல்ல போறேன். வந்த அதிர்ச்சி அந்த அம்மாவுக்கும் வரும்ல, அப்பனா உண்மையை சொல்லுவாங்க. முத்தழகுக்கு பிரசவத்துல என்ன நடந்துச்சுன்னு தெரிஞ்சுக்காம நான் பேச்சியம்மா வீட்டுக்கு போறதில்ல. இப்பவே டாக்டரை போய் பார்க்கலாம் வா. எனக்கு பயமா இருக்கு, நீ ஆஸ்பத்திரிக்கு வெளியேறு, நான் உள்ள போய் பேசிக்கிறேன். எகிப்தின் தலைநகரம் கெய்ரோ. நாளை சந்திப்போம்.